அண்ணா அது எப்படி அண்ணா இதுவரைக்கும் ஓட்டே வராத ஆனந்திக்கு வந்து ஓட் வந்திருக்கு, சொல்லி வச்ச மாதிரி சிவகுமாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுக்குறாங்க, சிவாஜி என்ற பேரன் என்றபடியா இப்படியெல்லாம் நடக்குது. ஸோ என்னென்ன நடக்குது? ஸோ வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த சேனல்ல வந்து ஜனனி மேமுக்கு சப்போர்ட் பண்ண பல பேர் சகோதரங்கள் இந்த சேனல்ல இருப்பீங்க. அப்போ ஜனனி அவர்களை பத்தி சோசியல் மீடியால நிறைய விடயங்கள் வந்துச்சு. முக்கியமா ஜனனி அவர்கள் அமுதமான நபர்களை வச்சு ஈவன் ஜனனி அவர்கள் அமுது அப்படின்னு ஒரு பாசத்தோட சொல்றது, அதாவது ஒரு அண்ணன் தங்கை உறவுல அவங்க வந்து இல்ல ஒரு நட்பின் உறவுல அவங்க வந்து அந்த சொல்றதை கூட தவறான முறையில ஒரு சித்தரித்த இந்த சோசியல் மீடியா அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கொடுக்கணும், அவங்கள வெளியில அனுப்பணும் அப்படின்னு அந்த அதுக்குன்னே ஒரு பெரிய ஒரு பிஆர் கூட்டம் வந்து வேலை செஞ்சுது. அண்ட் வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்க நாட்டில இருந்து வந்த இன்னொருத்தர் அவரே வந்து அவங்களுக்கு எதிராக நிறைய வேலைகள் வந்து பண்ணி கொண்டிருந்தாரு. மனசாட்சியே இல்லாம என்னடா அந்த பொண்ணுக்கு இப்படி துரோகம் பண்றீங்களே அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் வந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்லப்போனா அதை விட அதிகமான ஒரு பிஆர் படை வந்து சாச்சனா அவர்களுக்கு எதிராக வேலை செய்து. காரணம் வந்து நிறைய இருக்கு, அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்தது அந்த ஜாம் விடியம் 6 ஜாம் போட்டல் வந்துச்சுல்ல, அது அத்தனை காரணம் ஜாக்லின். அந்த குறும்படங்களே வெளியில வந்திருக்கு. ஆனா அதை பத்தி மக்கள் செல்வன் அவர்கள் இந்த வீக்கெண்ட் பேசக்கூடாது என்பதற்காக நிறைய விடயங்கள் வந்து நடக்குது. சரிங்களா? அதையும் பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. சௌந்தர்யா, ஜாக்லின், அருண், ஸோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அருண் போடுகின்ற சட்டையோட விலையை வந்து இப்ப சில பேரோட மாத சம்பளம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்பதான் நினைச்சேன், ஒரு படம் கூட இவர் நடிக்கல, ஏதோ 2 சீரியலோ 1 சீரியல் பண்ணியிருக்காரு. அந்த சீரியல்லையும் அந்த சீரியல்ல வில்லியா நடிச்ச ஃபரினா அவர்கள் தான் அதிகமா பேசப்பட்டாங்க, பாரதி கண்ணம்மா சீரியல். அப்ப இவரை பல பேருக்கு யாருன்னே தெரியாது. அர்ச்சனாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் தெரியும், பாய் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா அப்படின்னு தான் தெரியும். அப்படி இருக்கக்குள்ள இவர் போடுகின்ற சட்டைகளே ஒரு நபரும் ஒரு சில பேரோட மாத சம்பளம் 2 மாத சம்பளத்துக்கு வந்து ஈக்குவலா இவர் வந்து ஒரு வீக்கெண்ட் போடுகின்ற ஷர்ட் மட்டும் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ நினைச்சு பாருங்க, இவரே இப்படின்னா ஜாக்லின், சௌந்தர்யா எல்லாம் எந்த அளவுக்கு பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு 10 லட்சம் 8 லட்சம் 7 லட்சம் அப்படின்னு பிஆர் டீமுக்கு கொடுத்து போட்டு தான் உள்ளுக்குள்ள வந்து போயிருக்காங்க. அப்படி காசை வாங்கின பிஆர் வந்து பல இந்த டிஜிட்டல் மீடியா மாஃபியா அவங்க கூட தொடர்பட்டவர்கள். மீடியாவில் இருக்கிற இவன் விஜய் டிவியில் இருக்கிற நபர்கள் கூட நெருங்கின வட்டாரத்தில் இருக்கிறவர்கள். அப்போ அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து இந்த 3 பேருக்குமே வந்து இருக்குது. அதன் ஒரு கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வர்சஸ் அருண் அப்படின்ற அந்த டாபிக் வந்து நேற்று 1 hour எபிசோட்ல வரவே இல்லை. ஏன்னா வந்திருந்துச்சுன்னா அருணோட முகத்திர கிழிக்கப்பட்டிருக்கு, முத்து அழகா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார் அருணை பத்தி. அதெல்லாம் வரவே இல்லை. அதற்கு பதிலாக முத்துவோட காட்சிகள் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அது ஒரு பக்கம் நடக்குது, அதுக்கு வீடியோ பிறகு போடுறேன். சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த 3மே வந்து மிகப்பெரிய பிஆர் செட்டப்போட வந்து பணக்கார குடும்பத்தை சேர்ந்த நபர்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து போனவர்கள் பவித்ரா, தர்ஷிகா, ரஞ்சித், இப்படியான நபர்கள். அடுத்தது வந்து ராணவ் அப்படின்றவர் வந்து ஒரு அரசியல் சப்போர்ட்டோட உள்ளுக்குள்ள வந்திருக்காரு. அதுதான் அவர் போன வாட்டி வந்து ஓட்டிங்ல 2ஆவதா வந்தார், வைல்கார்டேட்ரியா வந்து. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தி அப்படின்றவங்களுக்கு அந்த புத்தகம் சம்பந்தமான நபர்களோட பயங்கரமான ஒரு செல்வாக்கு இருக்கு. அப்ப இப்படியான ஆதரவுகள் இல்லாம மக்களோட சப்போர்ட்டை நம்பி போன நபர்கள் அப்படின்னா ஒண்ணு வந்து முத்துக்குமரன் அவர்கள், இன்னொன்னு ஜெஃப்ரி, அடுத்தது சாச்சனா. இதுல முத்துக்குமரன் அவர்களுக்கு ஆரம்பத்தில் இவங்க அட்டாக் பண்ணாங்க, பிஆர் டீம் அட்டாக் பண்ணாங்க. ஆனா முத்துவோட நேர்மையும் உண்மையும் அவருடைய திறமையும் இவங்களால எதையுமே அவரை பண்ண முடியல. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா முத்துவோட சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. ஆனா என்னதான் கோபுரத்தோட சாக்கடை பக்கத்தில் இருந்தாலும் நேருக்கு நேர் இருந்தாலும் கோபுரத்துக்கு இருக்கின்ற அந்த மகிமை, அந்த அற்புதம் அந்த சாக்கடைக்கு வராது. கோபுரம் தான், சாக்கடை தான், அது மக்களுக்கு தெரியும். பல இடங்கள்ல அந்த சாக்கடைகள் மூடப்பட்டிருக்கு. ஏன்னா கோபுரத்துக்கு முன்னுக்கு அது இருப்பது அழகு இல்லை. கூடிய சீக்கிரம் எல்லா இடத்துலையும் அந்த சாக்கடை மூடப்பட்டால் நல்லா இருக்கும், கிளியர் பண்ணா நல்லா இருக்கும். சரி, ஓகே. அப்ப அந்த வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள முத்துவா இவங்களால தொட முடியல. ஜெஃப்ரியை வந்து எப்ப வேணாலும் அடிக்கலாம்னு வச்சிருக்காங்க. அடுத்தது சாச்சனா அவர்கள். ஏன்னா இப்ப சாச்சனா அவர்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறது இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, சாச்சனா வந்து இந்த போலி சௌந்தர்யா, போலி ஜாக்லினுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. சௌந்தர்யா முத்துக்கிட்ட வாய் விட்டா கூட அது வந்து வெளியில அவ்வளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகல.
ஆனா எப்ப சௌந்தர்யா வெர்சஸ் சாச்சனா அப்படின்னு வருதோ அப்ப சௌந்தர்யாவோட அந்த சொர்ணாக்கா குணம், கேவலமான அந்த ரவுடி பொம்பளையோட அந்த உண்மையான முகம் வெளியில வருது. அப்ப சாச்சனா உள்ளுக்குள்ள இருக்க சௌந்தர்யா எக்ஸ்போஸ் ஆயிக்கொண்டே இருப்பா. சரியா? அப்ப அதனாலேயே சௌந்தர்யாவோட பிஆர்டி, முக்கியமா துபாயில இருக்க மாமா, இவங்க எல்லாமே வந்து சாச்சனா அவர்களை அட்டாக் பண்றாங்க. ஒன்னே ஒண்ணுதான், இதே பெண்கள் தான் சாச்சனாக்கு 2 தடவை ஓரஸ் பெர்ஃபார்மர் இது கொடுத்தாங்க. அப்ப இவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நீ வாயக்கட்டு கேட்டிருக்கலாம்ல டாஸ்க்கு போகணும் அப்படின்னு. அப்ப நீ பேசி கேளுன்னு சொன்னதும் இதே வாய்கள் தான், நீ ஏன் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கேன்னு சொன்னதும் இதே வாய்கள் தான். இன்னொன்னு, அங்க இருக்கிற பெண்கள்லயே 90% டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண ஒரே ஒரு ஆள் சாச்சனா. இதெல்லாம் பாக்குறவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா பிஆர் டீம் வந்து ஒரு பொய்யான விண்பத்தை வந்து காமிச்சு கொண்டிருக்கு. அந்த ஜாம்பிடியத்துல 6 போட்டில் 4 போட்டில் எடுத்தது ஜாக்லின். வேணுமனுமே அந்த அம்மா வந்து பண்ணிச்சு. அதோட குறும்படங்கள் வந்து அன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆன நைட்டே வந்து போய் கொண்டிருக்கு. பல பேருக்கு இன்னும் பார்க்கல நினைக்கிறேன். ஆனால் லட்சத்துக்கு மேற்பட்ட பேர் பார்த்துருக்காங்க. முக்கியமா மக்கள் செல்வன் பார்வைக்கு அது வந்து போயிருக்கு. சரிங்களா? அடுத்தது, இந்த சௌந்தர்யாவோ ஜாக்லினோ பண்ற மாதிரி கேவலமான விடயங்கள், அருவருக்கத்தக்க விடயங்கள் இவங்க வந்து பண்ணல, சாச்சனா வந்து பண்ணல. இந்த சௌந்தர்யாவெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தில் இல்லாத பல விடயங்கள் பண்றாங்க. ஒரு தம்பி வயசுல இருக்கிறவனோட உரசி கொண்டிருக்கிறது, உப்பு மூட்டை மாதிரி ஏறி பாய்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம நாடகத்தில் வந்தாலே தமிழ் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த அம்மா வந்து இப்படி பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப இப்படியான அருவருக்கத்தக்க விடயங்கள், கேவலங்கள், குடும்பமா பார்க்க முடியாத விடயங்கள் வந்து சாச்சனா வந்து பண்ணல. போடுகின்ற ஆடைகளா இருக்கட்டும் எல்லாமே அவங்க டீசெண்டா தான் பண்றாங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு தமிழ் மக்கள் ஓட் போடலையான்றது சிரிப்பு தான். அதுல முக்கியமான விடயம் என்னன்னா, ஒபிஷியலி சாச்சனாக்கு ஓட் இருக்கு, அன்ஆபிஷியலி ஒருத்தங்க எத்தனை ஓட் வேணும்னாலும் போடலாம். சரிங்களா? சோ இது ஒரு விடயம். அடுத்தது வந்து இந்த வீக்கெண்ட் வந்து கண்டிப்பா மக்கள் செல்வன் அவர்கள் இந்த ஜாம் விடயத்தை முகத்திரை கிளிப்பார் அப்படி என்பதான். போலி ஜாக்லினோட உண்மையான முகம் வெளியில வரணும் அப்படி என்பதான் மக்களோட குரல். மக்கள் செல்வனும் அதற்கு கண்டிப்பா பண்ணுவார் என்றதான். அப்ப மக்கள் செல்வன் அப்படி பண்ணக்கூடாது என்பதற்காக சாச்சனா அவர்களையும் மக்கள் செல்வனையும் இணைச்சு வச்சு பேசுறது, அவர் சப்போர்ட் பண்றாரு, பயஸ்டா பண்றாரு அப்படின்றது. மக்கள் செல்வன் சாச்சனாக்கு சப்போர்ட் பண்றாருன்னா நீங்க பெரிய பெரிய ஐடியெல்லாம் பிஆர் டீம் இந்த சௌந்தர்யாக்கும் இந்த ஜாக்லினுக்கு பண்றதுக்கு என்னடா பேரு? அருணோட காட்சிகள் 1 hour எபிசோட்ல ஏன் வரையில? அப்ப டிவியே அருணுக்கு சப்போர்ட் பண்ணதில்ல. அப்ப டிவி வந்து அவங்க சேனல்ல இருந்து போனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. வெளியில சௌந்தர்யா ஜாக்லினோட பிஆர் டீம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்ப சாச்சனா போன்ற நபர்களுக்கு, உண்மையா நல்லா பிளே பண்ற நபர்களுக்கு மக்கள் செல்வன் சப்போர்ட் பண்ணா என்ன தப்பு? இதுவே சாச்சனா இடத்துல ஜனனி அவர்கள் இருந்திருந்தா, கமல்ஹாசன் அவர்களுக்கு பதிலாக விஜய் சேதுபதி அவர்கள் இருந்திருந்தா, கண்டிப்பா இதே விடயம் தான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஜனனிக்கு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த வயசுல கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த நபர்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய பக்குவம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன இந்த பணக்கார வர்க்கத்தால் நடக்கும் என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அவர் நேர்மையா தான் வந்து பண்றார். ஸோ ஆக மொத்தத்தில் சாச்சனா அவர்களுக்கு நடப்பது துரோகம். அவங்க பண்ற நல்ல விடயத்தை கூட மக்களிடம் போய் சேராத விதமாகவும் எதிர்மறையாக போய் சேரணும் என்பதற்காக இந்த சௌந்தர்யா ஜாக்லினோட பிஆர் டீம் வந்து ஒர்க் பண்ணுது மக்களே. சரிங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.